அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மலையாள சினிமால ஒரு த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஒருத்தி அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வலைனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, படத்தோட நாயகி இந்த போர்ட்ல எல்லாம் டிக்கெட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட கணவர் வெளிநாட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்க இவங்களோட ஃபேமிலியோட இவங்க ரொம்ப பிஸியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது அதுக்கு ஸ்பீட் பிரேக்கர் போடுற மாதிரி ஒரு பிரச்சனை இங்க வர ஆரம்பிக்குது. அந்த பிரச்சனையால இவங்க பல விஷயங்களை சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அது எல்லாத்தையும் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஆண்டனி அப்படின்னு ஒரு எஸ்ஐயை காமிக்கிறாங்க. ஒருத்தர் பணத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எங்கேயோ வேகமா போய்கிட்டே இருக்கும்போது அவரை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக இவர் போலீஸ் ஜீப்ல துரத்திக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி நிறைய ஜீப் இவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ ஒரு பயங்கரமான சேஸ் போய்கிட்டே இருக்கும்போது இவங்க துரத்திட்டு போய்கிட்டே இருந்தாங்க இல்லையா, அந்த நபர் அப்படி இப்படின்னு தப்பிச்சு போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு லாரி குறுக்குல வந்ததால அவர் அப்படியே திருப்ப ஆரம்பிக்கிறாரு. தண்ணிக்குள்ள போய் கார் விழ ஆரம்பிச்சதோ அதுக்குள்ள இருந்து எக்கச்சக்கமான பணங்கள் அப்படியே மிதக்க ஆரம்பிக்குது. என்ன பண்ணுதுன்னு தெரியாம தண்ணியில தப்பிச்சு ஓட்ட ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்க உள்ள இறங்குறாங்க. அவனை நீச்சல் அடிச்சு துரத்தி பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா வேலைகளும் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது இங்க ஆண்டனி இருக்கா இல்லையா, அவருக்கு வாக்கி டாக்கி மூலமா அவரோட உயர் அதிகாரி கிட்ட இருந்து கால் வர ஆரம்பிக்குது. என்னையா நீ பண்ணிக்கிட்டு இருக்க, ஆமா என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நீ கேட்கும் போது இவர் வர வழியில ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அவனை துரத்திட்டு இங்க வந்தேன்னு சொல்லும் போது வேலையா நீ அங்க இருந்து கிளம்பி நான் சொன்ன ஹோட்டலுக்கு போயா, அங்க ரெண்டு பெரிய பெரிய பொலிட்டீஷியன் சந்திச்சுக்கிறாங்க, நீ இல்லைன்னா தப்பாயிடும் சொல்ல இவர் அங்க பயணிக்க ஆரம்பிக்க அப்படியே கட் பண்ண படத்தோட நாயகியான ராதாமணி அப்படின்றவங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. சோ போட்ல டிக்கெட் கொடுக்குற வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வீட்டுல இருந்து எக்கச்சக்கமான அழைப்புகள் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஊர் திருவிழால இவங்க ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கணும். இதனால இவங்களோட பொண்ணு பையனு தொடர்ச்சியான முறையில போன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க வேலை முடிக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, 5 நிமிஷத்துல நான் வந்துருவேன், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னு ரொம்ப பரபரப்பா இந்த எல்லா வேலைகளையும் அட் அ டைம்ல பாத்துக்கிட்டே இருக்காங்க. வீட்டுக்கு போறாங்க, அங்க இருந்து ட்ரெஸ் மாத்திட்டு அங்க இருந்து கோயிலுக்கு போய் மாத்தி இவங்க போய்கிட்டே இருக்கும்போது இந்த கோயில்ல காமிக்கிறாங்க கரெக்டான சமயத்துல போனதால இவங்க அந்த கலை நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க அப்படின்னு மாதிரி ஃபேமிலி பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் போலீஸ் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட போக ஆரம்பிக்கிறது. 2 மாநிலத்தோட பொலிட்டீஷியனும் இங்க ஒரு மீட்டிங்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹோட்டலுக்கு வெளியே இவர் நின்றுகிட்டே இருக்கும்போது தான் இவர் துரத்திட்டு போன நபர் தப்பிச்சு போயிட்டான்னு தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா நானாச்சும் ஒழுங்கா பிடிச்சிருப்பேன், எங்க கூட்டு வந்து நிக்கிறதுக்கு நான் அந்த வேலையை பார்த்திருப்பேனே பெரிய மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கத்துல ஹீரோயின் கிட்ட போக ஆரம்பிக்குது. இரவு நேரத்துல அங்க இருக்க எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட கணவர் கல்ஃப்ல இருக்காருன்றக்கும் வீடியோ கால் மூலமா கனெக்ட் ஆகுறாரு. அவருக்கு கைகள்ல ஏதோ அடிபட்டு இருக்கு. இதனால ஒவ்வொருத்தரும் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா தான் நாயகி கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க பேசும்போது தான் நமக்கு இங்க தெரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கணவர் கல்ஃப்ல வேலை செய்யறாரு அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா. இவர் இங்க இருந்து போகும்போது ஒரு கிராபிக் டிசைனர் அப்படின்னு மாதிரி தான் போயிருப்பாரு. அங்க போனா அவரை பெயிண்டிங் வேலைகள் எல்லாத்தையும் ஈடுபடுத்துறாங்க. முதல்ல அங்க இருந்து வரணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது காலங்கள் செல்ல ஆரம்பிக்குது. ஃபேமிலியோட கஷ்ட காலத்தால இவர் இங்கே இந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதனால இவருக்கும் இவரோட மனைவிக்கும் பாத்தீங்கன்னா சண்டையா இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது, உங்களோட கை சரியாச்சு அப்படின்னா முதல் வேலையா நீங்க இந்த ஊருக்கு வரணும், மத்த எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்ல அப்படியே கட் பண்ணா இவங்க தன்னோட கணவரோட வாழ்ந்த நாட்கள் இருக்கு இல்லையா, அது ஒரு பாடல் மூலமா போக ஆரம்பிக்குது. இவங்களோட பொண்ணு பையன் 2 பேரோட சேர்ந்து இவங்களோட வாழ்க்கை ரொம்ப கியூட்டா போய்கிட்டே இருக்கும்போது பொண்ணுக்காக அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா ஊர்ல இருந்து வந்தது முதல் வேலையா 3.5 சவரன்ல ஒரு தங்க நகை எடுத்து கொடுக்கிறார். இந்த விஷயங்கள் பாடல் மூலமா நமக்கு காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அது கூடவே இவங்களோட டெய்லி ரொட்டீன் வாழ்க்கைக்குள்ள போக ஆரம்பிக்குது. அதிகாலையில எழுந்துக்கிறாங்க, அங்க இருக்க எல்லா வேலைகளையும் பார்த்து முடிக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு குழந்தைங்களை எழுப்பி சாப்பாடு எல்லாத்தையும் கொடுக்கும் போது இவங்களோட சின்ன பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா இட்லி பிடிக்கவே இல்லை. நம்ம நீங்க ஆப்ப போட்டு தரேன்டானுமா சொன்னீங்க, எனக்கு இது இட்லி வேணாமேமா அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்க டைம் வேற ஆகுது, என்னடி நீன்னு சொல்லி ஒரு மாவு கவரை பிரிக்கிறாங்க. மாவு எல்லாத்தையும் கலந்து இந்த குழந்தைக்கு ஆப்பம் கொடுக்கும்போது அந்த குழந்தை அதை சாப்பிட்டுட்டு அப்படி ஸ்கூலுக்கு கிளம்ப ஆரம்பிக்குது. இவங்களும் பாத்தீங்கன்னா வேகமா தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இவங்களோட வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பயணிக்க ஆரம்பிக்க இப்போ வீட்டுல இருக்கிறது அந்த வயசானவங்க மட்டும்தான். ஸோ வயசானவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 2 பெண்களை வச்சுக்கிட்டு இந்த துணிமணிகள்லாம் தச்சு தருவாங்க இல்லையா, அந்த வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் நாயகி அங்க இருந்து வேகமா போனாங்களே வேலைக்கு போறதுக்கு முன்னாடி இவங்களோட வீடு அதாவது பாதி கட்டப்பட்ட நிலையில இப்ப காசு இல்லாததால அதை கட்ட முடியாத ஒரு நிலையில இருக்க அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. சின்னதா ஏதாவது தூசு இருந்தது, ஏதாவது குப்பை இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு இந்த வீட்டுக்கு நம்ம எப்ப வர போறோம் அப்படின்ற மாதிரி கனவுகளோட அது எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ போட்டுக்கு போய் அங்க இவங்களோட வேலையை பார்க்கும்போது அந்த சமயத்துலதான் கரெக்டா இவங்களோட பொண்ணோட ஸ்கூல்ல இருந்து இவங்களுக்கு ஒரு போன் கால் வர ஆரம்பிக்குது. பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அனுமதிச்சிருக்கோம், நீங்க உடனடியா வர முடியுமான்னு கேட்க இவங்களுக்கு என்னன்னு புரியல. வேகமா ஆட்டோ பிடிச்சி பயணிச்சுக்கிட்டே இருக்கும்போது வண்டியை ஒரு இடத்துல பிளாக் பண்றாங்க.
சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா 2 ஸ்டேட்டோட பொலிட்டிஷியன் மீட்டப் வச்சிருக்காங்க அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா. இதனால மக்கள் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல அப்படியே நிக்க வைக்கும்போது இந்த இடத்துல தான் அந்த ஆந்தனி இருக்காரு. அவரோட வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. சுத்தமா இவருக்கு இது பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் ஆர்டர்ஸ் ஒபே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஆம்புலன்ஸ் வேகமா அங்க வந்துகிட்டே இருக்கு. ஆம்புலன்ஸுக்கு வழி எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஹீரோயின் இருக்காங்க இல்லையா கேஷுவலா நோட் பண்ணிட்டு இவங்களுக்கான வழி கிடைச்சதோ அங்க இருந்து பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் போனதோ பொண்ணு ஐசியூல சேர்த்திருக்காங்க. ஒன்னும் புரியல. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல வேற சேர்த்திருக்காங்க. என்னவா இருக்கும் ஏதா இருக்கும் அப்படின்ற மாதிரி பயத்துல இருக்கும்போது உங்களோட பொண்ணுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. சரியான சமயத்துல கொண்டு வந்ததால பெரிய பிரச்சனை இல்லாம போயிடுச்சு. அம்மா குழந்தை ஏதாவது சாப்பிட்டுச்சான்னு கேட்கும்போது இவங்க இந்த திருவிழா முடிஞ்சு பரோட்டா சாப்பிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறமா காலையில அந்த குழந்தை ஆப்பம் கேட்டுச்சு இல்லையா. அந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பாக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஒன்னொன்னுத்தையும் பார்த்துலமா கொடுக்கணும். எதனால அது நடந்தது அப்படின்ற மாதிரி நம்ம அப்புறமா வச்சுட்டு அந்த குழந்தைக்கு தேவையானதை பார்ப்போமே அப்படின்ற மாதிரி சிகிச்சை அளிக்கிறதுக்கு கொஞ்சம் பணம்லாம் தேவைப்படுது. அந்த விஷயங்கள் இவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்க இவங்களுக்கு இது ஒரு மாதிரி யோசனையா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா ஸ்ட்ரைட்டா ஸ்கூல்ல இருந்து இந்த பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்த்துட்டாங்க. இவங்களா இருந்தாங்க அப்படின்னா தன்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போயிருப்பாங்க. இப்போ இந்த விஷயத்த நம்ம மறுக்க முடியாது. பணத்தை கட்டிதான் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் கையில காலில் இருக்க எல்லாத்தையும் போட்டுட்டு மிச்ச பணத்துக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. இவங்களோட கணவர் போன் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. குழந்தைக்கு ஏதாவது ஆச்சாமா, என்னால உடனே கிளம்பி வர முடியாதுமா, அதுக்கான வேலைகள் எல்லாத்தையும் தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ கூடவே இருந்து கொஞ்சம் குழந்தைய பார்த்துக்கோன்னு சொல்ல இவங்க மிச்ச பணத்துக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சிருப்பாங்களே. அப்பதான் குழந்தைக்காக ஒரு 3.5 சவரன்ல நகை வாங்கினாங்க இல்லையா. அந்த நகையை கொண்டு போய் வச்சு இந்த செலவுகள் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கணவர் கிட்ட சொல்லிட்டு அந்த நகை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இவங்க இந்த நகைகள் எல்லாத்தையும் வைப்பாங்க இல்லையா அந்த பேங்க்குக்கு போறாங்க. அதை எடுத்துட்டு போய் கொடுத்து இந்த மாதிரி என்னோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, என் பொண்ணுக்காக வாங்கினதுதான் இதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் பணத்தை கொடுக்க முடியுமான்னு கேட்க அந்த சமயத்துல தான் இவங்களுக்கு ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. இவங்க கொடுத்த நகையோ 3.5 சவரன் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. அதை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது 1.5 சவரன் மட்டும்தான் அங்க தங்கம் இருக்கு அப்படின்ற மாதிரியும் மிச்சம் இருக்கிற எல்லாமே அவங்க மெழுக பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இதை கேள்விப்பட்டதும் ஹீரோயினால இதை தாங்கவே முடியல. என்ன சொல்றீங்க நீங்க, 4 மாசத்துக்கு முன்னாடி தான் நான் என்னோட கணவர் இங்க வரும்போது இந்த நகையை வாங்கினேன், இப்ப இது ஃபுல்லா மெழுகா இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி கணவர் கிட்ட இதை பத்தி பேசலான்னு போகும்போது கணவருக்கும் ஒன்னும் புரியல. இப்ப உங்களுக்கு நகையை வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நபர் ஹெல்ப் பண்ணிருப்பார். அவர் அந்த நகை கடையில தான் வேலை செய்யறாருன்றப்போ அவரை கான்டாக்ட் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும் போது அந்த மனுஷன் இந்த வேலையை விட்டு நின்று ஒரு 3 மாசம் ஆகுது. இப்ப நான் வேற இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம கிட்ட பில் இருந்தது அப்படின்னா எல்லாமே நமக்கு சாதகமா தான் அமையும் சொல்லிட்டு முதல் வேலையா அந்த பில்ல பாருங்க, மிச்சத்தை எல்லாத்தையும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லும் போது இவங்க வீட்டுக்கு போய் வீடியோ செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட கெட்ட நேரம்னு பார்த்து அந்த நகைக்கான பில் அப்படின்றது கிடைக்கவே இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி போறாங்க. அந்த நபருக்கே கால் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த நபரும் அக்கா பில் இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஒன்று பண்ணலாம், நீங்க அந்த இடத்துக்கு போங்க, அவங்க கிட்ட நான் ஏதாவது பேச முடியுதான்னு பாக்குறேன்னு சொல்ல இவங்க அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த நகையை நான் இங்கதான் எடுத்தேன், இதை கொண்டு போய் பேங்க்ல வச்சு பணம் வாங்கலாம் டைப் பண்ணும் போது இதுல இருக்கிறது மொத்தமும் மெழுகுதான் சொல்றாங்க. என்னன்னு கொஞ்சம் பார்க்க முடியுமான்னு கேட்க இவர் பில் இல்லாம எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்ல அவங்க ஒரு நிமிஷம் நீங்க வெயிட் பண்ண முடியுமான்னு சொல்லி இங்க வேலை பார்த்த நபர் இருக்கா இல்லையா அவருக்கு கால் போட்டு கொடுக்கும் போது இந்த நபர் பேசுறத எதிரில் இருக்க நபர் சுத்தமா கவனிக்கவே இல்லை. நீங்க சொல்றதுல எனக்கு புரிஞ்சிச்சு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி போனை கட் பண்ணிட்டு தனியா கூட்டு போய் உட்கார வச்சு இந்த மாதிரி இந்த கடை ஆரம்பிச்சு 75 வருஷம் ஆக போகுது. இது வரைக்கும் யாருமே இந்த பிரச்சனையை கொண்டு வந்தது கிடையாதுமா, எங்களோட ரெப்புடேஷன் ரொம்ப ரொம்ப ஹை லெவல்ல இருக்கே, இப்போ இதை நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா இருக்காதுமா, நீங்க இங்கதான் வாங்குனீங்க அப்படின்ற மாதிரி எந்த ஆதாரமும் இங்க இல்லை, இதனால எங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு அனுப்பி இவங்க நகைகள் எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. அம்மா இதே மாதிரி காம்படிட்டர் நிறைய பேர் நகை உருவாக்குறாங்க, அவங்கள்தான் இது எங்கள்தான் இது அப்படி மாதிரி கண்டுபிடிக்கிறது கஷ்டமா, இதை மட்டும் வச்சுக்கிட்டு எங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு அனுப்பிவிடும் போது இவங்க குழந்தைய போய் கவனிக்கிறாங்க. அங்க இருக்க எல்லார்கிட்டயுமே இதை சொல்லும் போது பாவி பசங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒருத்தரும் புலம்பிக்கிட்டே இருக்கும்போது அந்த அனீஷ் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கா இல்லையா இவங்களை நேர்ல வந்து சந்திக்க ஆரம்பிக்கிறாரு. இதே மாதிரி உங்களோட பேட்ச்ல ஒரு 4 பேர் நகை வாங்கியிருக்காங்க, அந்த 4 பேருக்குமே இதே பிரச்சனை தான் இருந்திருக்கு, அவங்க கிட்ட கரெக்டா பில் இருந்ததால அவங்க சண்டை போட்டு அவங்களோட செட்டில்மெண்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. நம்மளோட கெட்ட நேரம், நம்மளோட கேஸ்ல இந்த பில் அப்படின்றது கிடைக்கவே இல்லை. நம்ம வேணா ஒண்ணு பண்ணலாம், போலீஸ்காரங்க கிட்ட போகலாம், இந்த கேஸ் எல்லாத்தையும் சொல்லலாம், ஆனா அதுக்கு கூட போலீஸ்காரங்களுக்கு தேவையானது இந்த பில் மட்டும்தான். சோ எதுவா இருந்தாலும் பில் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லும் போது இவங்க யோசிக்கிறாங்க, உங்களோட கம்ப்யூட்டர்ல இருந்து எடுக்கலாம் இல்லையான்னு கேட்கும் போது எடுக்கலாம் தான், ஆனா அது யார் எடுக்கிறது, நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம கிட்ட ஆதாரம் இருந்தா மட்டும்தான் இந்த கேஸே நம்மளால போட முடியும்னு சொல்ல
இவங்களுக்கு பயங்கர சோகமாயிடுது. என்ன பண்றதுன்னு தெரியாம முதல்ல நம்ம அவசரமா பில்லை தேடணும். இந்த வாட்டி பொறுமையா தேடுவோம். அந்த பில் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி புரிஞ்சு போயிடுச்சு. இன்னொரு பக்கத்துல இவங்களோட கணவரும் பில் இல்ல அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு பயங்கரமா திட்டி விட்டுட்டாரு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வேலைகள் எல்லாத்தையும் பார்த்து பணத்தை அனுப்பிச்சு வச்சா இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணிட்டு போக மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இப்ப இவங்க மேல விழுந்து போச்சு. வீடு முழுக்க தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. எல்லா பொருட்களும் எடுத்து போட்டு எல்லாத்தையும் கலைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நேரங்கள் செல்ல ஆரம்பிக்குது. எந்த இடத்துலயுமே கிடைக்கல அப்படின்றதால இவங்களுக்கு பயம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கத்துல இவங்களோட குழந்தை பசியால துடிச்சுக்கிட்டே இருக்கான். அம்மா வருவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க வரல. அவனா போட்டு சாப்பிட்டுக்கிட்டு அம்மா முன்னாடி உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது சொல்லும் அந்த பில்லு கிடைக்கல அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிட்டோம்டா. இந்த வீட்டுல ஏதாவது இடத்துல இருக்கான்னு தேடி பாருடான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவங்க இன்னொரு பக்கத்துல தேடிக்கிட்டே இருக்காங்க. அந்த குழந்தை தேடி பார்த்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல தூங்கி போயிடுது. இந்த விஷயத்த நாயகி கவனிக்கிறாங்க. அவனை பெட்டு மேல போடலான்னு போகும்போது அவனோட கைகள்ல ஒரு சீட் இருக்கு. அதை திறந்து பார்க்கும்போது இவங்க இது நேரம் வரைக்கும் வீடு முழுக்க தேடிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, அந்த பில் இப்போ இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அளவில்லாத சந்தோஷம். இந்த ஒரு பில்லுக்காக தான் இந்த வீட்டையே நான் அலங்கோலப்படுத்திக்கிட்டு இருந்தேன். இந்த பில் உன் கையில தான் இருந்ததுடா, எங்கடா கிடைச்சது அப்படின்ற மாதிரி கேட்க இந்த பையனுக்கு எங்க இருந்து எடுத்தா அப்படின்றதுலாம் தெரியல. அது எல்லாத்தையும் இப்போ ஓரமா வச்சுட்டு இப்போ இந்த பில்லு கிடைச்சிருச்சு. முதல் வேலையா அந்த இடத்துக்கு போற பணத்தை வாங்குறோம் அப்படின்ற மாதிரி உதவுனா இல்லையா, அவருக்கு போன் பண்ணும்போது பில்லு கிடைச்சிருச்சு இல்லையா, இது மேல எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு கண்டிப்பா பணம் கிடைச்சிடும், பணம் கிடைச்சதான் எனக்கு நீங்க ட்ரீட் வைக்கணும் என்ன அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க குழந்தைய கவனிக்கிறாங்க. குழந்தை ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. ஆனா குழந்தை ரொம்ப நாள் இங்கே வச்சிருக்க முடியாது, அதுவும் பணம் கட்டாம வச்சிருக்க முடியாது. இதனால நம்ம முதல்ல போறோம், பணத்தை வாங்குறோம், கட்டுறோம் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா அங்க போய் உட்காரும் போது ஒரு நபர் வராரு. உங்களோட பில்லை காட்டுங்கம்மான்னு சொல்ல பில்லை பார்த்துக்கிட்டே அவர் எடுத்துட்டு போறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு மேனேஜர் இவங்களை கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. நம்ம என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது அம்மா உங்களோட பில் எடுங்கம்மான்னு சொல்ல இப்பதான் ஒரு நபர் வந்து வாங்கிட்டு போனாலையா அந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடனே வெளியில இருக்கவங்களை கூப்பிட்டு அந்த பில்லை வாங்கிட்டு வாங்கம்மான்னு சொல்லும் போது அவங்க ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு உள்ள வராங்க. அவங்க பில்லை யார்கிட்டயுமே கொடுக்க கிடையாது, பில் இங்க கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல இது பயங்கர ஷாக்கா இருக்கு. இப்பதான் நான் கண்ணு முன்னாடி கொடுத்தேன். இந்த பில் காணும்னா என்ன அர்த்தமா, வெளியில இருக்க ஒருத்தர் தானே வாங்கிட்டு போனார் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லா ஸ்டாஃபையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த நபர் சடனா வந்து வாங்கிட்டு போனார். அவரோட முகத்தை இவங்க கிளியர் கட்டா ஞாபகம் வச்சிருக்க கிடையாது. ஃபுல்லா தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது சார் அவன் இங்கதான் இருந்தான், நான் அவங்க கையில தான் கொடுத்தேன்னு கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. பொதுமக்கள் எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. இவங்களுக்கு அதாவது மேனேஜர் இருக்கா இல்லையா, அவருக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அம்மா நீங்க பில்லை கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட பொருள் எங்கேயும் போகாது, அது பில்லை கொண்டு வராம இங்கதான் வாங்கின இது ஏமாத்தப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னா நாங்க எப்படிமா நம்ப முடியும், முதல்ல நீங்க இங்க இருந்து கிளம்புங்க, அண்ட் பில்லோட இந்த இடத்துக்கு வாங்கம்மான்னு சொல்லி வாங்கின பில்லே வாங்க கிடையாது அப்படின்ற மாதிரி நாயகி அவங்களோட குழந்தை ரெண்டு பேரும் வெளியே துரத்த ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம கண் கலங்கி நின்றுகிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல இந்த ஜுவல்லரி ஷாப்போட ஓனர் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவரோட கைகள்ல அந்த பில் இருக்கு. அந்த பில் அப்படியே கசக்கி போட்டுட்டு அவரோட வேலையை பார்த்துக்கிட்டு ஈஸியா கடந்து போய்கிட்டே இருக்கு. இது இவங்களோட குழந்தையோட வாழ்க்கை, என்ன பண்ண போறோமோ அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு பயம். அந்த கண்கள்ல அந்த பயம் தெரிய ஆரம்பிக்குது. அந்த சமயத்துலதான் அவங்களோட கணவர் போன் பண்ணி நான் கோபத்துல நிறைய விஷயங்களை பேசிட்டுமா விட்டுருமா, அவங்களை எதிர்த்து நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளோட குழந்தை கிடைச்சிருக்கு இல்லையா அது மட்டும் நமக்கு போதும் அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்த பெருசுபடுத்த வேணாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா இவங்களுக்கு இது உறுத்திக்கிட்டே இருக்கு. வாங்கின பில்ல இவனுக்கு வாங்கவே கிடையாதுன்னு சொல்லிட்டானுங்க இல்லையா, என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு ஒரு அட்வொகேட் கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துகிட்டே இருக்கும்போது இந்த விஷயம் அந்த ஜுவல்லரி ஷாப் கிட்ட போக ஆரம்பிக்குது. இவங்களோட தம்பி ஒருத்தன் இருப்பான். அவன் இந்த நடந்த எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியால பதிவிடுறது வழக்கமா வச்சிருப்பான். இதனால அவனை கைது பண்ணி போலீஸ்காரங்க ஸ்டேஷனுக்கு கூட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. சார் எனக்கு எக்ஸாம் இருக்கு, எனக்கு வெளியே விட முடியுமா அப்படின்னு மாதிரி அந்த பையன் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்க விடுறதா தெரியல. அவனை அப்படியே உட்கார வைக்கும் போது இந்த விஷயம் நாயகிக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவன் எப்படியாவது வெளியே கொண்டு வர வைக்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நேரங்கள் செல்ல ஆரம்பிக்குது. 10 மணிக்கு எக்ஸாம் இருக்கும். இந்த பையனால எக்ஸாம் போக முடியல. கரெக்டா ஒரு 11 மணிக்கு தான் இந்த பையனை ரிலீஸ் பண்றாங்கன்னு இருக்கும். இதனால நாயகி ஒரு மாதிரி சோகமா நின்னுகிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்த உள்ள இருக்க அந்த ஆந்தனி கவனிக்கிறார். அவங்களுக்கு என்னவா பிரச்சனை, அவங்களை கொஞ்சம் உள்ள கூப்பிடுங்கமான்னு கூப்பிட்டு உட்கார வைக்கும் போதுதான் அவங்க இது வரைக்கும் நடந்த பிரச்சனைகள் இருக்கு இல்லையா ஒன்னுத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கிட்ட இப்ப பில் இல்ல, அந்த பில்ல வாங்கிக்கிட்டு அவங்க ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க கண் கலங்கி நின்னுகிட்டே இருக்கும்போது விஷயம் அந்த நகை இருக்கு இல்லையா அதுல மெழுகுதான் கலந்துருக்கா அப்படின்ற மாதிரி வெரிஃபை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அனீஷ் இருக்கா இல்லையா அவரை கூப்பிட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவர் மூலமா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு அந்த
அந்த ஜுவல்லரி ஷாப்புக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க, நீங்க என்ன பதில் வச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது, சார் அவங்க ஃபேக் சார், அவங்க பொய்யான அலிகேஷன்ஸ் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்க இதை இப்படியே விட முடியுமான்னு கேட்க, அவங்க பொய் சொல்றாங்களா உண்மையை சொல்றாங்களா அப்படின்றத கண்டுபிடிக்க வேண்டியது நான் ஒரு கேள்வி கேட்டா நீ என்னடா ஊம்பாட்டுக்கு ஒரு பதில சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவரை திட்டிக்கிட்டே இருக்கும்போது இவரோட சீனியர் ஆபீசர் வரைக்கும் இந்த விஷயம் போயிடுச்சு. இது பெரிய இடம் அப்படின்ற மாதிரி இவருக்கு புரிஞ்சிருச்சு. இந்த அம்மாக்கு உதவணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இது நேரம் வரைக்கும் இவர் ஆர்டர்ஸை மட்டும் தான் ஒபே பண்ணுவார் இல்லையா. இந்த சமயத்துல சீனியர் ஆபீசர்ஸ் எல்லாருமே போன் பண்ணாலும் சரி, நான் இந்த இடத்துல இல்லை, இது ஒரு வார்த்தை மட்டும்தான் உங்ககிட்ட இருந்து வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இதுக்கு அடுத்தடுத்த நாட்கள்ல இந்த கேஸை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறார். நாயகிக்கு பல்வேறு விதமா உதவிகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இப்போ அவங்களோட குழந்தைக்கு ஹாஸ்பிட்டல் உதவி தேவைப்படுது. இதனால அவங்களோட பைக்கை வச்சு பணத்தை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பணத்தை கொண்டுகிட்டு இவங்க பயணிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு மர்ம நபர் இவங்களோட பேக்கை புடுங்கிக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. அந்த பேக்ல தான் அந்த நகை முத கொண்டு இவங்க வாங்கின பணம் வரைக்கும் இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இவங்களோட குழந்தையும் துரத்தி பிடிக்கலான்னு போக்கிட்டே இருக்கும்போது இதுக்கு நடுவுல இந்த விஷயம் ஹீரோயின் மூலமா போலீஸ்காரருக்கு தெரிய ஆரம்பிக்குது. அந்த இடத்தை நோக்கி இவர் வந்துகிட்டே இருக்கும்போது இங்க அந்த நபரை பிடிச்சாகணும், அந்த நபர்கிட்ட இருந்து பணத்தையும் அந்த நகையும் வாங்கி ஆகணும் அப்படின்றதுக்காக துரத்தி போக்கிட்டே இருக்கும்போது அந்த நபர் எங்கெங்கயோ ஓட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேரும், அதாவது இவங்களும் சரி இவங்களோட குழந்தையும் சரி, அதை எப்படியாவது பிடிச்சாகணும், அதை வாங்கி ஆகணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக எல்லா இடத்துலயும் அவர் பின்னாடி துரத்திட்டு போக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல அந்த திருடனால எதுவுமே பண்ண முடியல. இதனால பணத்தை எல்லாத்தையும் அவங்க மூஞ்சிலே தூக்கி போட்டுட்டு அந்த நகையை தூக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும்போது இவங்க அதை கவனிச்சிடுறாங்க. அந்த நகையும் நம்ம வாங்கி ஆகணும் துரத்திக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரர் உள்ள வர ஆரம்பிக்கிறாரு. அவனை போட்டு பயங்கரமா அடிச்சு விசாரிக்கும் போது அந்த சமயத்துலதான் அந்த ஜுவல்லரி கடைக்காரர்களால அனுப்பப்பட்டவர் தான் இவர். பணத்துக்காக தான் அது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு புரிய ஆரம்பிக்குது. வேகமா அந்த ஜுவல்லரி ஷாப்புக்கு போய் அங்க இருக்க எல்லாரும் மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது, சார் உங்களோட சீனியர் ஆபீசர் கிட்ட எல்லாம் நாங்க பேசியாச்சு, நீங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி போகலாமேன்னு கேட்கும்போது இந்த மனுஷன் இந்த காம்ப்ரமைஷன் அப்படின்றதுக்கெல்லாம் இடமே கிடையாது, நீ இவங்களை ஏமாத்திருக்க, இதுக்கான பதில இங்க சொல்லாம நீ எங்கப்பா சொல்ல போற அப்படின்ற மாதிரி மொத்த பெரியும் ஸ்டாப் பண்ணிட்டு நகையை கொடுக்குறாரு. இது இங்க தானே வாங்கினது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களுக்கு இந்த நகையை வாங்கினப்ப அவங்க எவ்வளவு பணம் கொடுத்தாங்களோ அதை நீ இப்ப அவங்களுக்கு திருப்பி தந்தாகணும்னு சொல்லும் போது இவங்க கையில பணம் இல்லாததால செக்கா எழுதி கொடுக்குறாங்க. அந்த செக்ல இருந்து பணம் போனதுக்கு அப்புறமா இந்த நகையை நீ ஸ்டேஷனுக்கு வந்து வாங்கிட்டு போ அப்படின்ற மாதிரி அங்க இருந்து பயணிக்க ஆரம்பிக்க இவரோட வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்குது. இவருக்குன்னு ஒரு பொண்ணு இருக்காங்க, அதனாலதான் அந்த அம்மா படுற கஷ்டங்கள் என்ன அப்படின்றது இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அண்ட் வீட்டுல ஒரு வயசான அப்பா இருக்காரு, அப்பாவை இவரோட மனைவி தான் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியோ இவரோட சூழல் இதுதான் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் இவர் சீனியர் ஆபீசர் பேச்சை கேட்காம இவ்வளவு வேலைகளை பண்ணிட்டார். இதனால இவருக்கு டிரான்ஸ்பர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற விஷயங்கள் இவருடைய ஜூனியர் மூலமா இவருக்கு தெரிய ஆரம்பிக்க அதே சமயத்துல ஹீரோயினும் அவங்க ஃபேமிலியில இருக்க எல்லாரையும் உட்கார வச்சு இந்த போலீஸ்காரருக்கு போன் பண்றாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம், அந்த முடிவு உங்ககிட்ட சொல்லதான் வந்திருக்கோம்னு சொல்லி இந்த செக் இவங்களுக்கு வேணாம், ஏன்னா இந்த பணத்தை வாங்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு மட்டும்தான் இது போய் சேரும். ஆனா நிறைய பேர் அவங்க இன்னமும் ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க. இதனால அவங்க மேல நான் கேஸ் போட தயாராகிறேன்னு சொல்ல இந்த மனுஷன் இவங்களை இந்த கேஸுக்குள்ள கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயத்த பேசியிருப்பாரு. ஒன்னு செட்டில்மெண்ட் வாங்கி தரது, இன்னொன்னு இவங்க மேல கேஸ் போடுறது. கேஸ் போட்டுட்டாங்க அப்படின்னா இந்த ஃபேமிலி எப்படி அலைஞ்சுக்கிட்டு இருக்கும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக தான் பணத்தை வாங்கி கொடுத்திருப்பார். ஆனா அவங்களே இவ்வளவு தைரியமா சொல்லும் போது இந்த விஷயத்த இவர் ஏத்துக்க ஆரம்பிக்கிறாரு. மனைவி கிட்ட நம்ம வேற ஊர் போக எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு, அதாவது டிரான்ஸ்பரை மீன் பண்ணி நீ ரெடியா இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி கொற்ற மழையில அவரோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவர் ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்றாரு அப்படின்ற மாதிரியோ கட் பண்ணா ஒரு சில நாட்கள் கழிச்சு நாயகி அந்த ஜுவல்லரி ஷாப் வழியா பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது ஜுவல்லரி ஷாப்பை மூடப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவங்களோட முகத்துல ஒரு சின்ன சந்தோஷம். அது கூடவே இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா கொண்டு எடுக்கப்பட்டதுதான், இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படமே வாய்ஸ் ஒரு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைக்குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.